ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலே ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் புதுசாக வந்து ஓட்டர் ஐடி வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த ஓட்டர் ஐடியில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, இல்லை பழைய ஓட்டர் ஐடி எப்படி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா இல்லையா, அது இப்படி வந்திருந்தால் எப்படி வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பண்ண முடியாது. ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நேம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து வரும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் அட்ரஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். அதாவது கை வச்சு அழுத்துற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், பர்சனல்னு சொல்லிட்டு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும். அந்த கண்டினியூங்கிற பட்டனை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸ்லிப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்திருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊராட்சி மன்ற தலைவரோ இல்லை உங்களுடைய விவோவோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஓட் போடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஸ்லிப்பு. அதில் வந்து ஒரு டிஜிட்டல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நம்பர் இருக்காது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எபிக் நம்பர், நிறைய பேர் எபிக் நம்பர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. எபிக் நம்பர்னால் வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஓட்டர் ஐடியோட நம்பர் தான். இந்த இடத்துல உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா QR கோடு. இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுடைய பேர், உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூத் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, அதாவது ஓட்டு போடக்கூடிய இடம் வந்து எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. அது எந்த பஞ்சாயத்து, நீங்கள் வந்து எந்த ஊராட்சியில் இருக்கீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி கீழே போகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேலரியில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தங்கச்சி, அக்கா, யாருடைய ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணுமோ நீங்கள் வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து எங்கேயும் போய் அலைஞ்சு வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கட்டாயம் கிடையாது. வீட்டில் இருந்தபடியே வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிற போது நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிற வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது